ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் காய்கறி போடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இடம் தேடிட்டு இருந்தேன். தேடினதில் இந்த இடம் கிடச்சிச்சு. நிறைய புல்லாக இருந்ததுனால அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இடம் பார்க்க இவ்வளோ அழகாக இப்படி தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணதுலேருந்து எடுத்த புல் இது தான் நம்ம யூஸ் பண்ண ஆயுதங்கள். அதுக்கான ஆயுதங்களும் இது தான். இதை வச்சு தான் ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. அப்போ தான் குழி தோண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழி தோண்டுறதுக்கு ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்பாட்டில் தான் நம்ம குழி தோண்டி விதையெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழியும் தோண்ட ஆரம்பித்தாச்சு. குழி தோண்டுறதுக்கு வெரைட்டி ஆஃப் ஆயுதங்கள் யூஸ் பண்ணி ஃபுல்லாக தோண்டி முடிச்சாச்சு. சரி, அப்புறம் நம்மக்கிட்ட இருந்த கல்லை வச்சே நம்ம ஏதாச்சும் குட்டியாக டெக்கரேஷன் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு 2 செடி வைக்கிறதா பிளான். அதனால் 2 செடிக்கு நடுவில் ஒரு லைன் மாதிரி நம்ம அந்த கல்லை வச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட இருந்த கல்லை வச்சு கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் அதோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி 2 செடி வைக்கிறதா பிளான். 2 செடியில் இன்றைக்கி என்ன வைக்க போகிறோன்னா, ஒன்று தக்காளி, அப்புறம் இன்னொன்று கத்திரிக்காய் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளியில் உள்ள சென்டரில் உள்ள விதை எல்லாத்தையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வெயிலில் காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் என்ன இன்றைக்கி வைக்க போகிறேன்னா கத்திரிக்காய். ஸோ கத்திரிக்காய் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு அந்த கத்திரிக்காயில் உள்ள சென்டரில் உள்ள விதையெல்லாம் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட வேஸ்ட்டான தக்காளியும் கத்திரிக்காயும் என்ன பண்ணேன்னா, இதை வேஸ்ட் ஆக்காமல் நான் எங்கள் தோட்டத்துலேயே ஒரு கார்னரில் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், உரக்குழி இது பண்ணியிருந்தோம். உரக்குழி வீட்டில் இருக்கிற எல்லா வேஸ்ட்டையுமே அதில் தான் போட்டு வச்சுருக்கோம். அதுலேருந்து நமக்கு மண்புல்லும் உரம் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். நம்ம வெளியில் அதுக்காக காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நம்ம இன்றைக்கி தக்காளியும் கத்திரிக்காய் விதையும் காய வச்சாச்சு. ஒரு 1 hour நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. எப்படி காஞ்சிருக்கா என்னன்னு நம்ம போய் பார்க்கலாம். நல்லாவே காஞ்சிருக்கு கத்திரிக்காயும் தக்காளியும். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம தோட்டத்துக்கு கிளம்பலாம். இப்போ தோட்டத்துக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி தான் வைக்க போகிறோம். தக்காளி வைக்கிறதுக்கான குழியில் ஃபஸ்ட்டு தட்டில் தக்காளியோட விதையெல்லாம் எடுத்து நம்ம மொத்தமாக போடக்கூடாது. மொத்தமாக போடாமல் ஒன்று கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். அந்த குழியில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம போடணும். இதை மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு அந்த குழியை இப்போ அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா விதைச்சி முடிச்சாச்சு. நான் கார்டனிங் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இதை மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதிலேருந்து லேர்ன் பண்ணிக்குவேன். இப்போ தக்காளியும் விதைச்சி முடிச்சு அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுறலாம். தண்ணி நல்லா ஊற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன விதைக்க போகிறோம்னா, கத்திரிக்காய் தான் விதைக்க போகிறோம். ஸோ கத்திரிக்காய் விதையும் அதே மாதிரி நம்ம அதுக்குன்னு வெட்டின குழியில் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்காய் விதை போட்டிருந்த குழியவும் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதையும் நல்லா க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கேயும். ஓகே, ஒரு வேளையாக நம்ம இப்போது தக்காளி கத்திரிக்காய் 2ஐயும் நம்ம நல்லா விதைச்சி முடிச்சாச்சு. இதோட அவுட்புட் என்னென்னு ஒரு 1 month லேட்டராக நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.